ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் எப்படிங்க சாப்பிடும் குழந்தைங்க. கரெக்டாகிடுச்சு கிரேவியில். குழம்பு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். இந்த வரேன் பார்த்துக்கோங்க. நாங்கள் பிஸ் பேப்பரில் வச்சு இது நேற்றுக்கு வாங்கிட்டு வந்து கொத்திருக்காங்க பாருங்கள். நீட்டாக இப்படி பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் கொத்திருக்காங்க சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இவ்வளோ தான் கிரேவி. இதில் விட கம்மியாக இருந்தாலும் எனக்கு கூட கொஞ்சம் அதிகமாகிடுச்சோன்னு நினச்சேன். அது நம்மளுக்கு சமயத்துக்கு கடையாக இருந்தாலும் போய் வாங்கணும் பண்ணணும். ஆனால் நாங்கள் வந்து எதையும் வாங்கி வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே கடை இருந்தாலும் அடிக்கடிக்கு போக மாட்டோம், வாங்கி வச்சுருக்கோம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பசி ஆயிடுச்சு. அதனால நாங்கள் சாப்பிட போகிறோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறால் வறுவலும் மீன் வறுவலும் போடுவோம். ஏன்னா மீன் வந்து மசாலெல்லாம் பிடிக்கணும், கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. ஆமாம், அதனால் அடுத்த வீடியோ நாங்கள் போடுறோம். இப்போ தான் நம்ம கலக்கி வச்சது நீங்கள் பார்த்தீங்கல்ல. ஸோ அடுத்த வீடியோவில் போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.